சரியான ஆப்பு வச்சு விட்றாங்க. ஆனா, அதனால பார்த்தீங்கன்னா, விஜயா தான் பொது வெளியில வச்சு சும்மா ஓட ஓட அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மனோஜ், கனகா அப்புறம் கனகாவோட அம்மா இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு இந்த மாரி சாமி கும்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ, அப்படி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே கோவிலுக்கு தான் அந்த விஜயாவும், பார்வதி ஆண்டியுமே வந்திருப்பாங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் இந்த மாரி அந்த கோவில்லே சுத்திக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, மனோஜ் இந்த மாரி அவங்க அம்மாவ பார்த்துடுறாங்க. ஆஹா! இவங்க எங்கடா இங்க வந்தாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருந்த கனகா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்களுமே விஜயாவ பார்த்து, இவள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி விஜயா பக்கம் இந்த மாரி ஓடி வராங்க. வந்துட்டு இந்த மாரி உன்ன நான் பார்த்துருக்கேன். முன்னாடி பார்த்துருக்கேன் தானே, நீ போன தடவையும் கோயிலுக்கு வந்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட விஜயாவோட ஆமாம்மா நானுமே உன்ன பார்த்த மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கனகாவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா, ஓ நீங்களா இந்த பொண்ணு தானே மனோஜோட ஃப்ரெண்ட் இந்த மாரி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியுமே கனகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, சம்மந்தி மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். அதாவது நானே உங்க வீட்டுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு நல்ல வேலையா கோவில்ல வச்சு சொல்ற ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ணை உங்க பையனோட ஃப்ரெண்ட் ஒன்றும் கல்யாணம் பண்ணல, என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணது உங்களோட பையன் மனோஜ் தான், அந்த நிக்கார் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வச்சு எப்படி பயங்கர கோமா, என்னது என் பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானா, என் பையன் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி, ஆனா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க இருந்த கணக்கு உன் பையன் அறிவாளி அப்படின்னா அப்போ எனக்கெல்லாம் அறிவில்லையே, நான் என்ன முட்டாளா, நீ தாண்டி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயவை அங்கேயே ஓட ஓட விட்டு அடிக்கிறாங்க. அதை பார்த்த விஜய் ஆஹா என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, அப்போ நம்ம வீட்டில் இனிமேல் தினமும் இப்படி தானா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.